வார்த்தைகள், என் தேவனுடைய எண்ணம், தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனை, என் ஆண்டவர் எனக்கு தந்த ஆலோசனை, அதை நான் கடைபிடிச்சு நடப்பேன். அதுபடி நான் நடக்க போறேன். அதனால பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், பொல்லாதவர்களே என்னை விட்டு விலகி போ. யார் சொல்றா? அவன் தான் சொல்றான். நீங்கள் நான் தான் சொல்ல முடியும். அந்த நாத்து சொல்லு பொல்லா. இப்போ அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? ஓனர் வந்து நிற்கும் போதெல்லாம் சொல்லிச்சு, அதை பாரு, இதை பாரு, இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நான் கொஞ்சம் வாடி போயினேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போங்க, கொஞ்சம் எனக்கு உரம் போட்டு போங்க அப்படின்னு சொன்ன பயிர் இப்போ என்ன பண்ணிட்டு, இப்போ மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டு, மேலே பார்க்க ஆரம்பித்தோடனே மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டு மேலே நோக்கி போகுது. அந்த பயிர் அங்கங்கே வளையலை. இப்போ பயிர் இப்படி மேலே பார்த்தே போகுது. பார்த்த உடனே மேலே இருந்து அதுக்கு என்ன கிடைக்கி? சூரிய ஒளி கிடைக்கி, அங்கேருந்து எல்லாமே கிடைக்கி, என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கி. இப்போ அழகாக உள்ளேருந்து அப்படியே கதிர் வருது. அப்படியே கதிர் வந்து அழகாக அது விளைய ஆரம்பிக்கி. இப்போ விளைய ஆரம்பிக்கும் போது இது வந்தோடனே சொல்லுது, பொல்லாத ஆவியே அகன்று போ. இப்போ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்னையே நீ என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்? என் வேத பிரமாணம், என் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன். என் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வருகிறேன். ஆகையினால நீ அசைக்க முடியாது, நீ என்ன ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. 116. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்த பண்ண வேண்டாம். இப்போ சொல்கிறா பாருங்க. இப்போ அந்த நாத்து சொல்லுது, ஆண்டவர்கிட்ட நான் பிழைத்திருக்கணும், நான் வாழணும், நான் வாழ்ந்து காமிக்கணும். எதை காமிக்கணும்? என் ஆண்டவர் பிரமாணத்தை நான் பின்பற்றி போனதுனால நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்ல விளைச்சலை கொடுக்குறேன்னு நான் காமிக்கணும். யாருக்கு? என் ஓனர் என்னை வந்து பார்த்துட்டு போனார் பார்த்தீங்களா? என் பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா காலை? அந்த களைகள் பிடுங்கப்பட்டு எரிஞ்சிட்டு அது வாடி போச்சு. திரும்ப வந்துச்சு பார்த்தீங்களா காலை? அதையும் பிடுங்கி எரிஞ்சிட்டார். திரும்ப வந்துச்சு பாருங்க. அந்த கலை என்னை அசைக்க முடியல. ஏன்னா அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டேன்? நான் நல்ல பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், பிரமாணத்தின்படி ஓடுறேன். இப்போ ஓடுறதுனால சொல்கிறேன், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். இப்போ சொல்லுது பாருங்க நாத்து, ஆண்டவரே நான் பிழைத்திருக்க வேண்டும். இப்போ என்ன வந்துட்டு? கதிர் வந்துட்டு, இந்த கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு. கதிர் விளைஞ்சி அங்கே எங்குமாக நிறைய கதிர்கள் வரணும், விளைச்சலை கொடுக்கணும். இந்த விளைச்சலை பார்த்தவன ஓனர் பார்த்துட்டு அப்படியே